சிம்ம ராசிக்கார அன்பர்களே, வாழ்க்கையில வாழ்க்கையவே வாழ பிடிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க. இவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நிரந்தரமான இறப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல மனசுக்குள்ள பலவிதமான கவலைகளை வச்சு கொண்டு வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமேங்க இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவங்க மேல கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. இவங்க சரியா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தும் கோவப்படுவாங்க. இவங்க தப்பா செய்யற விஷயத்துக்கு பல மடங்கு கோவப்பட்டு பழிய தூக்கி இவங்க மேல மொத்தமாவே போட்டுருவாங்க. இவங்க என்னதான் மத்தவங்க கிட்ட அனுசரிச்சு போனாலும் இந்த சிம்மராசிக்காரர்களை பத்தி கவலையோ இல்ல இவர்கள் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம இவ்வளோ கொடூரமான விஷயங்களை பண்ணக்கூடாதுன்ற எண்ணமோ வரவே வராதுங்க. நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர்களை மற்றவர்கள் முன்பு ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க. ஏன்னா இது நம்ம தப்பே பண்ணல ஆனா தண்டனை மட்டும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தமும் வலிகளும் இருக்குதுங்க. மற்றவங்களுடைய பார்வைகள் என்பது இவர்களுக்கு ரொம்ப அவமானத்துக்கு கூடியதாக மாறுங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தண்டனை கிடைக்குது அப்படின்னா அது சரின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, தண்டனை கிடைக்கு. ஆனா தப்பே பண்ணாம தண்டனையை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களே, அது சரியா அப்படின்னு இவருடைய மனசுக்குள்ள கேள்விகள் வந்தாலும் இதை வெளிப்படையா யார்கிட்டயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க விடமாட்டேன் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்தார்கள்னு எல்லோருமே இவர்களை தப்பான ஒரு பார்வையில பாக்குறதும் தப்பான வார்த்தைகளை பேசி இவருடைய மனசை நோகடிக்கிறதும்னு தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில பொறுத்து பொறுத்து போயிட்டாங்க. இதுக்கு மேல பொறுத்து போகணும்னா அதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கை வந்து நிக்குதுங்க. இது நாள் வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் பல துன்பங்கள் கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டாங்க. ஆனா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை அடி தலைமை மாற போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. முக்கியமா சொல்ல போனா இந்த சிம்மராசிக்காரர்கள் இத்தனை வருஷங்கள் எதற்காக காத்திருந்தார்களோ அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லணும். இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இப்போ நடக்க போகுது. அது இப்போ உருவாக்குவான ஏற்ற காலங்களும் தகுந்த நேரங்களும் வந்துருச்சுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் தேடி போய் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமா அழைஞ்சு திரிஞ்சு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை விட இவர்கள் வீட்டில் இருந்தபடியே இருந்தாலே போதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைக்க போகுது. சரி, இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மை நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? சரி, சிம்ம ராசிக்கார அன்பர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் மேல நம்பிக்கை என்பது கொஞ்சம் குறைய போகுதுங்க. அதாவது உங்களுக்கு மனசுல இது நாள் வரைக்குமே மற்றவங்களை அதிகமா நம்பி நம்பி ஏமாந்துட்டீங்கல்ல. ஆனா இனி யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற அந்த ஒரு புத்திசாலித்தனமான குணம் என்பது உங்களுக்கு கிடைக்குங்க. யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினார்களோ அவர்கள் முன்னாடி உங்களுடைய சுயமரியாதை தக்க வச்சுக்கிட்டு மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு நபராக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கல்வி கடன் மற்றும் வீட்டு சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளுக்கான முற்றிலுமான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்குங்க. இதற்கு முன்பு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தொழில லாபத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியான பிரச்சனைகளை மட்டுமே தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே ஏற்பட்டு இருக்கக்கூடிய சில துன்பங்களும் சரி, முழுவதுமாக நீங்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுதுங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசினுடைய மனசுல எப்போதும் ஒரு கவலை என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இவங்க நல்லது பண்ணாலும் சரி இல்ல கெட்டது பண்ணாலும் சரி, யாராவது ஒருத்தங்க இவங்களை ரொம்ப தப்பா ஒரு விஷயத்த பேசுறதும் பாக்குறதுமே இருப்பாங்க. இதை என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் யாரும் கேட்டுக்க மாட்டாங்களேன்ற ஒரு மனசுக்குள்ள வருத்தமும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுதுங்க. இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில உறுதியான முடிவுகள் மூலியமாக வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும். சிம்மராசினுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லது நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்க ப்ரொமோஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குதுங்க. இதற்கு முன்பு இந்த சிம்மராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய பல முடிவுகள்ல பல ஏமாற்றங்கள் என்பதுதான் இருந்திருக்கு. ஆனா இனி இவர்களுடைய முடிவுகள் எல்லாமே வெற்றி பயணத்துக்காக மட்டுமே தாங்க இருக்கும். பின்னோக்கி வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. சிம்மராசிக்காரர்களை சில நபர்கள் அடிமைத்தனமாகவும் நடத்தியிருக்காங்க. நீ என்ன என்னோட பெரிய ஆளாப்பா, நீ எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி
எப்போதுமே இவர்களை அடிமைத்தனமாகவும் நடத்திருக்காங்க. அந்த அடிமைத்தனம் என்பது நீங்கி இவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அது எப்படி சொல்லலாம்னா, ஒரு சில விஷயங்கள் ஏன் எதுக்குன்னு தெரியாம சடாச்சரன்னு கோவப்பட்டுருவாங்க. இவங்களுடைய கோபத்தால பல நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களையும் இழந்திருக்காங்க. முக்கியமா இவருடைய கோபத்தால இவர்களுடைய வாழ்க்கையில பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்திருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய கோபம் என்பது கட்டுக்கோட்டுக்குள்ள வருங்க. முக்கியமா இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பாதைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கோபத்தால சரி செய்யாம அது வெவ்வேறு முறைகள்ல சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கை வந்து அதற்கான முயற்சிகளை இவர்கள் எடுக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இவர்களுடைய குணம் என்பது அந்த அளவுக்கு மாறுதலை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலத்துல அமையப்படுது. சிம்மராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சொத்து பிரச்சனை தாங்க. இது எப்படின்னா இவங்களுடைய அண்ணன் தம்பி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில உறவுகள் மூலியமா வந்து இவங்களுடைய சொத்துக்களை பறிச்சிடணுன்றதுக்காக சில கேவலமான திட்டங்களை தீட்டி இவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கவும் சொத்துக்களை பிரித்து எடுக்கவும் நினைச்சாங்க. ஆனா அது அவர்களுக்கு ஏத்த மாதிரியும் சாதகமாகவும் அமையல, இவர்களுக்கும் கிடைக்காம ரொம்ப நாளா இழுவையா கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல தீர்வுகள் கிடைச்சு இவர்களுக்கு சாதகமான, அதாவது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு என்பது கிடைக்க போகுதுங்க. ரொம்ப காலமா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அந்த ஆசை நிறைவேறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலத்துல இருக்க போகுது. முக்கியமா நீங்க சில நபர்களை நம்பியே உங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்துட்டீங்க, ஏமாந்து போய் நிக்கிறீங்க. அந்த ஏமாற்றத்துல இருந்து வெளியே வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடியதுல அமைய போகுதுங்க. நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரிங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய நம்பிக்கை என்பது பலனளிக்க போகுதுங்க. முன்னாடி எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு பலன் பெருசா கிடைக்கலனாலும் இனி வரக்கூடியதுல நீங்க எதிர்பார்த்த பலன் நல்லதும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக நடக்குங்க. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவே இவர்களுக்கு அமையுங்க. நிச்சயமா சொல்ல முடியும், இவர்களுடைய வாழ்க்கை அத்தனை கஷ்டங்களும் தீரக்கூடியதாக இருக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனசுல சில விஷயங்களை காயங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய காயங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்க முடியுங்க. எதிர்பார்த்த அளவுல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். இனி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கக்கூடியதாக அமைய போகுதுங்க. அப்படி ஒட்டுப்பட்ட ஒரு காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலத்துல இருக்கும். நீங்க தைரியமா இருக்கலாங்க, நம்பிக்கையா இருக்கலாங்க. நம்பிக்கையோடு இருக்கும் போதே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க போகுதுங்க. சரி, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம்னு ஒன்று சொல்லியிருந்தோம். அது என்னங்க சாமி, அதை சொல்லுங்க சாமி மேல அப்படின்ற கேள்வி கேட்கறது எனக்கு புரியுது. நான் தெளிவா சொல்றேன், சிம்மராசிக்காரர்கள் மட்டுமே இதை செய்யணும்ன்றது உறுதிங்க. இதை தவிர்த்துட்டு வேற யாரும் செய்ய வேண்டாம், சரிங்களா? அது என்ன அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரர்கள் வருகின்ற சரியா சொல்லணும்னா டிசம்பர் 19ஆம் தேதி அமாவாசை நாள் வருதுங்க. இந்த அமாவாசை நாள் அன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லணும். கட்டாயமா போங்க. ரொம்ப வருஷமா நீங்க போல பாத்தீங்களா, அது உங்களுக்கே தெரியும். பல வருஷங்களாக நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகாம இன்னைக்கு போல நாளைக்கு போலான்னு இருந்துகிட்டே இருக்கீங்க, ஆனா போனபடியே இல்லை. அதனால இந்த ஒரு நாட்களை தவறிடாம இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல, அமாவாசை நாட்கள்ல உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயமா போகும். அங்க குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயமா போயிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு அங்கிருந்து வரும் பொழுது ஒரு மஞ்சப்பை, மஞ்சள் துணி இல்ல எதுனாலும் சரி, சரிங்களா, அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு இங்க கட்டாயமா அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எடுத்து வச்சுட்டு நிச்சயமா வந்துடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எடுத்து வச்சுட்டு நீங்க கட்டாயமா வந்துடும், சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சரியான முறையில நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நீங்க சரிபார்த்து வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. முக்கியமா உங்களுடைய குலதெய்வ கோயிலிருந்து எட்டு வரக்கூடிய இந்த ஒரு அடி காலடி மண் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி அமைச்சு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இனி எவ்வித துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வாழ முடியுங்க. இதற்கான நாள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, வந்துருச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். நீங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைய போகுது. எவ்வித பயமும் துன்பமும் கலகமும் இல்லாமல் இருந்தாலே போதுங்க. இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முழுமையாதமான மனசுடன் நம்பிக்கொண்டு இருந்தவார்கள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கக்கூடியதாக அமைய போகுதுங்க. இனி எந்த ஒரு பயமும் வேண்டாம். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவதற்கான காலங்களாக இனி அமைய போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்க பாருங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி,
இப்போ இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தெரிஞ்சிருச்சு. ஆனா நட்சத்திரங்கள்ன்றது போது சில மாறுதல் ஏற்படுது. அது என்னன்னு பார்க்கலாமா? சிம்ம ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய கிரக அதிபதியாக, அதாவது ராசி அதிபதியாக இருக்கிறது சூரிய பகவான் தான். ஆனா கடவுளாக சிவபெருமான் இருக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த சிம்ம ராசியினுடைய நட்சத்திரங்களாக மாகம், பூரணம், உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் இருக்குதுங்க. இதுல முதலாவது இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆகத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீண்ட காலாக ஆசைப்பட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகிய காலத்துல நடக்க போகுதுங்க. அதை எடுத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான ஏற்ற காலங்களாக இருக்கும். போடாம் இவருடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல போனா கடன் பிரச்சனைகளுக்கு மூழ்கி இருப்பாங்க. இந்த கடன் சுமையிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சு அதுக்குள்ளேயே மறுபடியும் சிக்கி வாழ்க்கையில பெரும் துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்க காண முடியுங்க. முக்கியமா தொலைஞ்சு போன ஒரு வாழ்க்கையை நீங்க மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த புறநட்சத்திரக்காரங்களுக்கு. உத்திரம் இவர்களுடைய வாழ்க்கையில எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தாலும் மற்ற நபர்கள் இவர்களை ரொம்ப எளிமையாவே கீழே கிண்டல் பண்ணி இவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்கப்படுதுங்க. இனி எந்த ஒரு பயமோ கவலையோ இல்ல பதட்டமும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிட்டாலே போதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பது மட்டுமே தான் அமைய போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு. தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். சிம்மராசினுடைய பொற்காலங்களும் சிம்மராசினுடைய இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீர்ந்து நல்லது நடக்கக்கூடிய ஏற்ற காலங்களும் வந்துருச்சு. நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அதற்கான காட்டங்கள் தான் இதுவாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி.